அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கேன். இடையில் நிறைய சந்திப்புகள் நிகழ்ந்திருக்கு. ஆனால் திரைப்படம் சம்பந்தமான சந்திப்பு ஒரு நீண்ட காலத்துக்கு பின்னாடி நடந்திருக்கு. அது என்னுடைய தயாரிப்பான சந்தனத்தேவனுடைய அறிமுக விழா. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவுக்காகவும் கவிப்பேரரசு வைரமுத்துக்காகவும் தான் கொஞ்சம் காத்திருந்தோம். 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. சரி, நீண்ட நேரம் உங்களை காக்க வைக்க முடியாது, அதனால் இந்த நிகழ்ச்சியை தொடங்கலான் இருக்கு. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பரபரப்பாகவும் மிகவும் சர்ச்சைக்குரிய விஷயமாக ஜல்லிக்கட்டு ஆகியிருக்கிற சூழலில் இப்படி ஒரு படத்தை ஆரம்பிக்கிறதா யாரும் நினைக்க வேணாம். இந்த படம் கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு முன்பாகவே திட்டமிட்டது. ஆனால் ஆர்யா அவர்கள் இந்த படத்துக்கான அவருடைய தயாரிப்பான கடம்பன் திரைப்படத்திலிருந்து வருவதற்கான நேரம்தான் கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. அந்த படத்தை முடிச்சுட்டு இந்த படம் இப்போ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. ஆர்யா அவர்களோட முதல் முறையாக இணைஞ்சு நான் வேலை செய்ய தயாராக இருக்கேன். ஆர்யா மட்டுமில்ல, ஆர்யாவுடைய தம்பியும் கூட. விழாக்களில் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த நாங்கள் இப்போ நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ஒரு விழாவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு உருவாகிருக்கு. அந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அமீர் சாரோட நடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 1 இயர் முன்னாடியே இந்த ப்ராஜெக்ட் எனக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். அப்போயே என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் விசாரிச்சிட்டேன். மெயினாக கார்த்தி, ஜெயம் ரவி எல்லோரும் ரொம்ப படம் ரொம்ப நாள் எடுக்கிறது இட்ஸ் நாட் ஒரு குறையாக நான் நினைக்கிறது கிடையாது. ஏன்னா சில படங்கள் அதுக்கான டைம் கொடுத்து அதுக்கான வேலை வாங்கினா தான் சில படம் நடக்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 1 இயர் முன்னாடியே நான் போன ஜூனில் நான் சார்கிட்ட நம்ம படம் ஆரம்பிச்சிடலான்னு சொன்னேன். கடம்பன் படம் கிட்டத்தட்ட அது முடியறதுக்கே நவம்பர் எண்ட் ஆகிடுச்சு. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் மை ட்ரீம் டு ஒர்க் வித் அமீர் சார். எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயந்தான், நிறைய கற்றுக்கலாம். படம் யூஸ்வலாக இல்லாமல் ஒரு மெசேஜோடு இருக்கும், கமர்ஷியலாக இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி கேட்டோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருந்தேன். எஸ்பெஷலி ஏன்னா படத்தில் ஜல்லிக்கட்டு சார் சொன்ன மாதிரி இது ஜல்லிக்கட்டுக்காக இப்போ இருக்கிற ஹைப்புனால் நம்ம இப்படி பண்ணல. இந்த படத்தில் ஜல்லிக்கட்டு ஒரு மேஜர் போர்ஷன். ஸோ அது அவர்கிட்ட நீங்கள் பேசினாலே 2 hours பேசுவார் ஜல்லிக்கட்டு பற்றியே. பட் சமீபத்தில் ட்விட்டரில் ஒரு ஜோக்காக அவர் சொன்ன விஷயம், வாட் இஸ் ஜல்லிக்கட்டுன்னு. அது அதுக்கு முன்னாடி சொன்னதும் அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படலை. வாட் இஸ் ஜல்லிக்கட் அது மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சது. ஸோ பட் ஓகே, அவங்களுக்கு அன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் ஒரு 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 ஆடு ஒன்று மாட்டணும் கரெக்டாக மீம்ஸ் பண்ணுறதுக்கு. பட் லெட் இட் கோ. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுலாம் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் பட் அதெல்லாம் அந்த ட்வீட்டில் யாருக்கும் கண்ணுக்கு தெரில. பட் ஓகே, இட்ஸ் நாட் மை பர்சனல் இது கிடையாது. நம்மளுக்கு என்ன தெரியுமோ இட்ஸ் ஃபார் அஸ், இட்ஸ் நாட் டு ப்ரூவ் டு எனிபடி. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு வெரி ஸ்ட்ரென்வஸ் ஃபிலிம். டெய்லி நான் மட்டும் இல்லாமல் என் தம்பி மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது ஸோ சாதாரண போய் நடிக்க முடியாது, நீட் டு ஒர்க் அ லாட். ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிருக்கோம். ஸோ ஷுர் இட்ஸ் கோயிங் டு பி எ பிக் ஜேர்னி. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு ஆடியோ ரிலீஸில் பார்க்குறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு அமீர் சாரோட சேர்ந்து அவரே ரொம்ப நாள் கழிச்சு தான்
பண்ணுறோம். எனக்கு பிடிச்சது என்னென்னா, பருத்தி வீரன் அதில் வந்து அவரோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெங்கட் பிரபு சென்னை 28 பண்ணும்போது கூட நான் சொன்னேன், இதுதான்ப்பா உன்னோட ஏரியா, இதுதான் உனக்கு ஸ்ட்ரென்த்து, உன் ஸ்கிரிப்ட் நீ படமாக பண்ணும்போது இதுதான் உன்னோட ஃபோர்ட்டு அப்படின்னு சொன்னேன். ஸோ சேம் வே அமீர் சாருக்கு வந்து நேட்டிவிட்டி அப்படின்றது வந்து அவருக்கு ரொம்ப ஈஸியாக வரும். அண்ட் இந்த படம் கதை கேட்டு இது வரைக்கும் 3 சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம் வைரமுத்து சாரோட வரிகளில். கதை கேட்டு திஸ் லாட் ஆஃப் இமோஷன்ஸ் அண்ட் ஆர்யா சார் வந்து பயங்கரமாக பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஐ விஷ் த டீம் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் என்னோட இனிய காலை வணக்கம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு நான் அமீர் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோடய லைஃப்லேயே வந்து இது ஒரு பெஸ்ட் மொமெண்ட். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நான் இது வரைக்கும் உட்கார்ந்ததில்லை. ஸோ இந்த படத்துக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபோர்ட் கொடுப்பேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நீங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு சத்யா சார் கூடயும் ஆர்யா சார் கூடயும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் என் லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். நான் மேடையில் பேசி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் என்னோட காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தன தேவன் இந்த படம், அமீர் சுல்தான் இயக்குனர் இயக்கும் இந்த படத்தில் நான் ஒளிப்பதிவு செய்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் நன்றாக வரும் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. ஆர்யாக்கும் திரு சத்யா அவர்களுக்கும் இந்த படத்தின் சேர்ந்து பணி செய்ய போகிறோம் அனைவருக்கும் பத்திரிகையாளருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கலை வந்து மக்களுக்கானது, மக்களுக்காக தான் கலை ஆரம்பம் செய்யப்பட்டது. நாளடைவில் அது வியாபாரமாக மாறிடுச்சு. உள்ளூர் வியாபாரத்திலிருந்து உலக வியாபாரம் வரைக்கும் தொட ஆரம்பிச்சிருச்சு. உலக வியாபாரத்தை தொட ஆரம்பித்த உடனேயே நம்ம சினிமாக்காரங்கள்லாம், நம்மளுடைய தமிழர்கள் எல்லாமே நம்மளுடைய அடையாளத்தையும் தொலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதை எடுத்தால் இது ஆந்திராவுக்கு புரியாது, தெலுங்கில் பார்க்க மாட்டாங்க. இந்த கதை எடுத்தால் இது மலையாளத்துக்கு புரியாது. இந்த கதை எடுத்தால் ஹிந்திக்கு ரீமேக் ரைட்ஸ் வாங்க மாட்டாங்க, எஃப்எம்எஸில் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கலையை கொஞ்சம் கொஞ்சமாக நான் உட்பட இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே வியாபார தளத்திற்கு கொண்டு சென்று விட்டோம். இந்த மண்ணை பற்றியும் இந்த மக்களை பற்றியும் அக்கறை இங்கே யாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக கலைத்துறையிற்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 80களில் தமிழ் துறையில் பாரதி ராஜா அவர்களும் இளையராஜா அவர்களும் வைரமுத்து அவர்களும் தமிழகம்னா எப்படி இருக்கும், தமிழ் மண்ணுன்னா எப்படி இருக்கும்னு சொல்ல ஆரம்பித்தோம். அதனுடைய தாக்கம், அதற்கு முன்னால் ஸ்டுடியோக்களில் படம் எடுத்து கொண்டிருந்தவங்கெல்லாம் மண்ணை நோக்கி கிராமம் நோக்கி ஓட ஆரம்பித்தாங்க. வெறுமனே மண்ணின் மக்களை பற்றிய படமாக மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் அதையும் தாண்டி இவரை போல ஒரு இயக்குனராக வரணும், இவரை போல ஒரு பாடலாசிரியராக வரணும், இவரை போல ஒரு இசையமைப்பாளராக வரணும்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இன்றைக்கி சந்து பொந்தெல்லாம் ஊரில் இருந்தெல்லாம் கிளம்பி வர ஆரம்பித்தான். அதற்கு பின்னால் இங்கே வந்ததுக்கு பின்னால் அப்படி வந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தன் தான். ஆனால் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த வியாபார சந்தையில் நானே தொலைஞ்சு போயிட்டேன், என்னையை நானே தொலைச்சிட்டேன். எனக்கான அடையாளம் என்பது நான் என்னுடைய கல்லூரி காலகட்டங்களில் நான் பார்த்து சந்தித்த மனிதர்களுடைய ஒரு காதல், அந்த காதலை பற்றி ஒரு படம் எடுத்த முதல் படம். ரெண்டாவதாக என்னுடைய தாய் மேலே நான் வச்சுருந்த அன்பில், அதீத அன்பில் ராம்ன்ற திரைப்படத்தை எடுத்து. மூன்றாவதாக நான் என்னுடைய அதிகம் வளர்ந்த, நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அதிகம் வளர்ந்திருந்தது என்னுடைய மாற்று மத சகோதரர்களுடைய இல்லங்களில் தான். கிராமங்கள் எனக்கு ரொம்ப பரிச்சயமானது. அந்த கிராமங்களுக்கு நான் பயணம் செய்யும் பொழுதெல்லாம் இப்படி ஒரு மனிதர்கள் உலகத்தின் எந்த மூலையிலையும் பார்க்க முடியாது என்பது அன்றைக்கே பதிவானது.
ஒரு ராத்திரி 11 மணிக்கு மேலே ஒரு கிராமத்துக்குள்ளே நீங்கள் நுழையவே முடியாது யாருமே. நான் 11 மணின்னு சொல்கிறதே ரொம்ப அதிகபட்சம்னு நினைக்கிறேன். பகல்லே கூட நுழைய முடியாது. புதுசாக யாராவது வந்தால், தம்பி யாருப்பா எந்த வீட்டுக்கு போகிறேன், இங்கே வாப்பா இங்கே உட்காரு, அவருடைய தகப்பனார் பேர் என்ன, அவர் எங்கே பொண்ணு எடுத்திருக்காரு, அவரான்னு இவ்வளோ விவரம் கேட்டு சொல்லுவாங்க. சும்மா ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டு வந்துட முடியாது. இது எப்படி சாத்தியமாக இருக்குதுன்னு, நான் நகரத்தில் வளர்ந்தவன், மதுரையே கிராமம் தான், இருந்தாலும் ஒரு நகரம். இது எப்படி சாத்தியமாக இருக்குன்ற அந்த ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது தான் என்னை பருத்தி வீரன் எடுக்க வச்சது. இந்த பருத்தி வீரன் தான் என்னை சர்வதேச அளவில் கொண்டு போய் சேர்த்தது. ஆனால் சேர்த்த உடனே நான் செய்த தவறு என்னென்னா, அன்றைக்கு அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளருக்கும் எனக்குமா இருந்த கோபத்தில் உடனே நானும் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். நடிக்கணும்னு எடுத்த முடிவு தப்பு இல்லை. ஆனால் அதற்காக நான் தேர்ந்தெடுத்த திரைப்படம் அது ஒரு நல்ல படம், ஒரு கொரியன் மூவி. அந்த கொரியன் மூவி என்னுடைய இயக்குனர், இல்லை நீங்கள் இதை தான் பண்ணணும். அதற்கு முன்னால் ஒரு கதை தான் நாங்கள் பேசி வச்சுருந்தோம். ஆனால் என்னுடைய இயக்குனருடைய உதவியாளரும் அந்த கொரியன் மூவியை பார்த்துட்டு, இந்த படத்தை நம்ம அப்படியே படமாக்குவோம் அப்படின்னு. நம்ம இப்போ போய் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்லாம் போயிட்டு வந்துட்டோம், இப்போ போய் அந்த மாதிரி படங்கள் பண்ணுவது சரியானதாக இருக்காது அப்படின்னா, இல்லை இந்த படம் பண்ணுவோம் நல்லாயிருக்கும். அப்படி எடுக்கப்பட்ட படம் தான். உடனே அதற்கு பின்னால் ஜெயம் ரவியோடு சேர்ந்த உடனே ஓகே, ஒரு ஹீரோவோடு சேர்ந்துட்டோம். வியாபாரத்தளம், ஒரு புதிய தயாரிப்பாளர் எனக்கு கிடைச்சார். அவர் ஒரு நல்ல தயாரிப்பாளர். அரசியலில் இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளராக எனக்கு எந்த தொந்தரவும் அளிக்காமல் இன்றைக்கு வரைக்கும் என்னோட நட்போடு இருக்கக்கூடியவர். அப்படி இருந்த நான் அவருக்கு எடுத்து கொடுத்த திரைப்படம் ஆதிபகவன்ற ஒரு திரைப்படத்தை, இல்லை நான் சின்ன வயசுலேருந்து ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்த்து வளர்ந்துருக்கேன், அதனால் நான் ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து துப்பாக்கிலாம் தூக்கிட்டு பேங்காக்லாம் கிளம்பி போயிட்டோம். அந்த படம் எடுத்ததுக்கு பின்னால் தான் தெரிஞ்சது, அப்படி ஒரு படம் என்னால் எடுக்க முடியும் அப்படின்றது நான் நிரூபித்தனே தவிர என்னுடைய மக்களுக்கு அந்த படம் எந்த வகையிலும் கொண்டு போய் சேரலை அப்படின்றது. மக்களும் கேட்க ஆரம்பித்தாங்க, உங்கள்கிட்டருந்து இது போல ஒரு படங்கள் தேவையற்றது. அது பரவாயில்ல. ஆனால் என்னை போன்ற பல இயக்குனர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மண்ணையும், இந்த மக்களையும், இந்த கலாச்சாரத்தையும், இந்த பண்பாட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்த காரணத்தினால தான் இன்றைக்கி மத்தியிலிருந்து நீ வாழ்வதற்கே தகுதியற்றவன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தமிழன் இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கான். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அடையாளத்தை கொண்ட ஒரு தமிழன் இன்றைக்கு நாதியற்ற சமூகமாக இருப்பதற்கு காரணம் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்களும் அதை சரியான முறையில் எடுத்து சொல்லாத கலைத்துறை சார்ந்தவர்களும் தான். அதில் நானும் குற்றவாளியாக நிற்கிறது வெக்கப்படுறேன். இனிமேல் என்னுடைய திரைப்படங்கள் என்பது அது இந்த விழாவுக்காகவோ, அல்ல இப்போ சந்தனத்தேவன் ஒரு கிராமத்து படத்தை எடுத்துட்டான், அதை எப்படியாவது மார்க்கெட் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் இல்லை. திரைத்துறையில் நான் இருக்கிறது வரைக்கும் இனிமேல் என்னுடைய திரைப்படம் என்பது என்னுடைய மக்களை பற்றியது, என்னுடைய மண்ணை பற்றியது, என்னுடைய மக்களுக்கானது தான். அது இல்லாமல் இனிமேல் ஒரு சினிமாவை எடுக்க தயாராக இல்லை. எடுக்காமல் சும்மா உட்காந்துருந்தாலும் உட்காந்துரும். ஏன்னால் கடந்த 2.5 வருடங்களாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டுட்டு, ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. என்னென்னா, தமிழகம் விழித்து கொண்டது என்பது தான் சமீபத்திய உதாரணங்கள். இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எழுச்சி, இது யாரோ தலைவர்கள் கூட்டிய கூட்டம் அல்ல, இது ஏதோ சமுதாய தலைவர்களால் அழைக்கப்பட்டதில்லை, ஜாதியின் பெயரால் சொன்னதல்ல, இது தமிழால் ஒன்றிணைந்த கூட்டம். இப்போ ஜல்லிக்கட்டு பற்றி தான் இப்போ நடக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். இது என்ன ஒரு விளையாட்டு தானே இது? இந்த விளையாட்டுக்கு என்ன இப்படி ஒரு இது கேள்வி? அதுக்கே இவ்வளவு நீங்கள் அதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு. இந்த பூமி பந்தில் மனிதன் படைக்கப்படும் பொழுதே மனிதன் மட்டும் தனியாக இல்லை, மனிதனும் விலங்குகளும் சேர்ந்து தான் காட்டுப்பகுதியில் இருந்தது. காட்டுப்பகுதியில் இருந்த மனிதன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகத்தை தேடி நாட்டுப்பகுதியாக உருவாக்க முயற்சி செஞ்சான். அப்போ அவன் தனக்கான ஒரு வாழ்விடத்தை தேடிக்கிட்டான், தனக்கான ஒரு இருப்பிடத்தை தேடிக்கிட்டான். அப்படி தேடிக்கிட்டவன் தன்னோடு அழைத்து வந்தது தான் இந்த மாடு. தனக்கான பயணத்திற்கான தேவையைத்தான் அந்த குதிரையை எடுத்துக்கிட்டான். வேட்டைக்கு போகும்போது துணைக்கு அழைத்துக்கிறதுக்கு தான் நாயை எடுத்துக்கிட்டான். அவன் உணவாகவும் இன்னும் சில தேவைகளுக்காக தான் கோழி, சேவல்னு இப்படி ஒன்றா வந்தது. இந்த
உயிரினங்கள் அனைத்துமே மனிதனுடைய துணை இல்லாமல் வாழவே முடியாது. இது அவனை நம்பி இருக்கும், அது இவனை நம்பி இருக்கும். ரெண்டு பேருமே மாறி மாறி ஒன்றோட ஒன்று தான். அப்படி தான் வேளாண்மை ஆரம்பிக்கப்பட்டது. சக்கரம் இந்த பூமியில் வந்து உங்களுக்கு தெரியும், உலகத்தில் அறிவியலோட வளர்ச்சிக்கு சக்கரம் தான் முதல் காரணம். அதுபோல் நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு விவசாயம் எப்படி காரணமோ வேளாண்மை, அந்த வேளாண்மைக்கு மாடும் காரணம். அந்த மாடும் மனுஷனும் ரெண்டும் பிரிக்க முடியாதது. அன்றைக்கு இருந்த மனிதர்களுக்கு ரெண்டு சொத்து தான் இருந்தது. ஒன்று அசையும் சொத்து, இன்னொன்று அசையா சொத்து. அசையும் சொத்து மாடு, அசையா சொத்து மண். இந்த ரெண்டு சொத்தை தவிர வேறு சொத்தே கிடையாது. இது நான் படித்தது, நான் கேட்டது. என்னை விட இந்த விஷயத்தை இன்றைக்கி வைரமுத்து ஐயா அவர்கள் உங்களிடம் மிக சிறப்பாக எடுத்து சொல்வார் நான் நம்புகிறேன். நான் ஏன்னா இது இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. இது வெறும் ஒரு திரைப்பட விழாவாக, அறிமுக விழாவாக இல்லாமல் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் நான் இதை உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு மாட்டோட தன்னுடைய பயணத்தை தொடங்கியது தான் 2000 வருடங்களுக்கு முன்னாலேயே சிலப்பதிகாரம். சிந்து சமவெளி நாகரிகத்திலலாம் காளைகளோட ஏர் தழுவிய அதற்கான ஆதாரங்கள் இருக்குது. இதையெல்லாம் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த இந்தியான்ற ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு உச்சநீதிமன்றம் தடை போடுது அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நாகரிகத்தை தேடி ரொம்ப போயிட்டோம். நாம் மனிதர்களை நேசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்து புழுவை நேசிப்போம், நாயை நேசிப்போம், பூனையை நேசிப்போம். எல்லா உயிரினங்களும் நேசிக்க வேண்டியது தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் முதலில் நீங்கள் மனிதர்களை நேசிக்க கற்றுக்கணும். அதையெல்லாம் விட்டு நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து பீட்டான்ற ஒரு அமைப்பை பின்னால் போய் நின்று இப்படி எங்களுடைய பாரம்பரியத்தை அழிப்பதற்கான முயற்சி அல்ல. இது வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்கன்றது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது, நான் புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியது. ஆனால் உள்நாட்டில் இருப்பவர்கள் அதற்கு விலை போனது தான் கேவலமான ஒரு விஷயம். இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே இப்படி அதற்கு விலை போய் இன்றைக்கு எங்களுடைய பண்பாட்டை மட்டும் கை வச்சிட்டீங்க. உண்மையிலே உங்களுக்கு விலங்கு மேலே அக்கறை இருந்தால் ராஜஸ்தானில் ஒட்டகம் ஓடுது, கேரளாவில் யானையை வச்சு கோயில் திருவிழாக்கள் நடக்குது, இன்னும் காப்பாற்ற முடியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தனாக இருக்கக்கூடிய மாட்டு மேலே கை வைக்கிறது வந்து மன்னிக்கவே முடியாது. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழன் எழுந்துட்டான். நீங்கள் அடிக்கடி பேப்பர்லையும் செய்திகளையும் பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள், இங்கே சாதி சண்டைகள் நிறைய நடந்து பார்த்துருப்பீங்க. மனிதர்கள் என்னுடைய சாதி உயர்ந்த சாதி, என்னுடைய சாதி தான் உயர்ந்த சாதி, நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு. அத்தனை ஆண்ட பரம்பரைகளும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருந்தாலும் இவர்களை ஒன்றிணைக்க இந்த தமிழகம் கிட்டத்தட்ட 40-50 வருடங்களாக ஒன்றிணைக்கவே முடியலை. அது ஐயா வைரமுத்து ஐயாவுக்கு சிறப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் நான்மா. ஆனால் இன்றைக்கி ஒரு மாடு ஒன்றிணைத்திருக்கிறது இந்த தமிழர்களுக்கான வரலாற்றில் மிக முக்கியமான பதிவு. இங்கே இப்போ இன்றைக்கி போராடக்கூடிய யாருமே இது வந்து நான் இந்த சாதிக்காரன் என்று தன்னை அடையாளப்படுத்தலை, இந்த மதத்துக்காரன் என்று தன்னை அடையாளப்படுத்தலை, தமிழன் என்ற ஒற்றை வார்த்தையில் அடையாளமாக நிற்கிறான். அது இன்றைக்கு தமிழகம் அடுத்த நிலைக்கு உயர்ந்திருப்பதற்கான ஒரு நிலையாகத்தான் நான் பார்க்குறேன். இந்த படத்துலையும் அப்படித்தான் ஜல்லிக்கட்டை மட்டும் மையமாக வைத்து இந்த மண்ணை பற்றியும் இந்த மக்களை பற்றியும் அந்த ஏறுதழுவுதலையோட சிறப்பை பற்றியும் ஒரு பாடல் வேணும். அந்த பாடல் எழுதணும்னா நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும் சொல்லுங்கள்? இங்கே உட்கார்ந்துருக்கிற வைரமுத்து ஐயா விட்டு வேறு யார் அந்த பாட்டை சிறப்பாக எழுதிட முடியும்? அதனால் அப்படி ஒரு பாட்டை எழுதி கொடுத்துருக்காரு. அது இந்த வருடத்துக்கான பாட்டு மட்டுமல்ல, தமிழன் இருக்கும் வரை இருக்குமான ஒரு பாட்டு. அந்த பாடல் வரிகளுக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்கேன். அவர் என்ன தான் யுவன் வந்து இங்கிலீஷில் பேசி ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் அந்த மண் இருக்குது பாருங்க, தன்னை அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுச்சு வேட்டியோடு. இங்கே அவர் முன்னை போல் இல்லை, உங்களுக்கு தெரியும். அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டுட்டார். ஆனாலும் அவர் பாருங்கள் வேட்டியை விடலை பாருங்கள், நான் ஜீன்ஸில் வந்திருக்கேன் அப்படின்னா அது உள்ளே இருக்குது, அது அங்கேருந்து போகவே போகாது. யுவன் வைரமுத்து ஐயாவுடைய வரிகளை அவ்வளவு அழகாக எனக்கு இளையராஜா சாரோட ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா
பயம். அது பலமுறை அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன், உங்களோட ஒர்க் பண்ணலாம் என்னால் முடியாது சார்னு. நான் தயங்கி தான் வைரமுத்து ஐயா கூட ஒர்க் பண்ணேன். நான் மிகச்சிறப்பான அந்த ஒரு டியூன் இருக்குது. நாளை காலையில் அந்த பாடல் பதிவு இருக்குது. ஜல்லிக்கட்டை பற்றிய அந்த பாடல் நாளைக்கு காலையில் பாடல் பதிவு, நாளை இரவே அந்த பாடல் வெளியீடு. இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த சூழலில் கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி, இந்த விழாவை பற்றியும் இந்த மண்ணின் பெருமைகளையும் பற்றியும் பேச மரியாதைக்குரிய ஐயா வைரமுத்து அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் என் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை அச்சாரமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமை நண்பர் அமீர் இங்கு உரையாற்றினார். ஓர் இயக்குனரைப் போல அல்ல, ஓர் ஆய்வாளனாக, மண்ணின் பற்றாளனாக, இன அறிவு உள்ளவராக, சமூக அக்கறை மிக்கவராக, கலையின் கோட்பாடு தெரிந்தவராக அவர் இங்கு உரையாற்றியதை நான் என் செவியெல்லாம் கண்ணாக கவனித்து கொண்டே இருந்தேன். இப்படிப்பட்ட இயக்குனர்கள் தங்கள் லட்சியங்களை மாற்றிக்கொள்ளாமல் தொடர்ந்து தமிழுக்கு கிடைத்தால் தமிழ் திரைக்கலையை இந்திய அளவுக்கு விரிவு செய்யவும், இந்திய திரைக்கலையை உலக அளவுக்கு செறிவு செய்யவும் இயலும் என்ற நம்பிக்கையை அமீரின் வார்த்தைகளில் நான் பெற்றேன். இந்த சந்தனத்தேவன் என்ற கதையை அவர் என்னிடம் விளக்கினார். ஒரு 40 நிமிடங்கள் அந்த கதையை நான் செவியுற்றேன். இயக்குனர்கள் கதை சொல்ல வந்தால் அவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் ஒன்று உண்டு. எந்த நல்ல கதையும் 10 நிமிடங்களுக்கு மேல் சொல்லப்படக்கூடாது. 10 நிமிடங்களில் சொல்லப்படுகிற ஒரு கதையைத்தான் நீங்கள் 2 மணி நேரம் காட்சி படிவம் செய்கிறீர்கள். 10 நிமிடங்கள் போதும் ஒரு கதை சொல்ல என்று இயக்குனர்களுக்கு சொல்லுவேன். அவர்களும் அதை ஒப்புக்கொண்டு அந்த எல்லைக்குள் தங்கள் கதையை நிறைவு செய்வார்கள். அமீரால் 10 நிமிடத்திற்குள் அந்த கதையை அடக்க முடியவில்லை. காரணம், அது வெறும் கதை அல்ல, ஒரு வாழ்வியல் வட்டம். ஒட்டுமொத்த ஒரு வாழ்க்கை அதில் பூரணம் கொண்டிருக்கிறது. அந்த பூரணத்தை 10 நிமிடங்களுக்குள் அவரால் பந்தி வைக்க முடியாது என்று தெரிந்து, உங்கள் போக்கில் செல்லுங்கள், நிற்கும்போது நிறுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னேன். 40 நிமிடங்கள் அந்த கதையை சொன்னார். அவர் சொன்ன தொனி, அந்த சொற்கள், வாக்கிய அமைதி எல்லாம் இன்னும் என் செவிகளில் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது. அந்த கதையில் யார் கதாநாயகன் என்று கேட்டேன். ஆர்யா என்று சொன்னார். ஆர்யாவுக்கு சொல்லுங்கள், அவருடைய வாழ்நாளில் அவர் நடிப்புக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு என்று இந்த படத்தை சொல்லுங்கள் என்று சொன்னேன். சில பேருக்குத்தான் சில விஷயங்கள் வாய்க்கும். சில வாய்ப்புகளுக்காக வாழ்க்கை காத்திருக்கும். வாழ்க்கைக்காக சில மனிதர்கள் காத்திருப்பார்கள். கலீல் ஜிப்ரான் என்று ஒரு கவிஞன் இருந்தான். புரோக்கன் விங்ஸ் என்று ஒரு கவிதை காவியம் படைத்தான். அதில் அவன் சொல்லுவான், 18வது வயதில் செல்மா கராமி என்ற காதலியை அவன் சந்திப்பான். அந்த செல்வா கராமி பனியால் செதுக்கப்பட்ட ஒரு சிலை, பூமியில் தெரித்து விழுந்த ஒரு சொர்க்க துண்டு, கருணையினுடைய வடிவம், காதலின் பிம்பம், அழகின் உச்சம். அவளை சந்தித்த போதே அவள் மீது அவனுக்கு காதல் வந்துவிட்டது. அப்போது அவள் சொல்வான், நான் 21 வயது, உனக்கு 18 வயது.
இந்த 21 வசந்தங்களையும் 21 கோடைகளையும் நான் தாண்டி வந்தது பெண்ணே உன்னை சந்திக்கத்தானா என்று கேட்டு முடிப்பான். ஆர்யா இத்தனை படங்களையும் இத்தனை அனுபவங்களையும் இத்தனை பாத்திரங்களையும் இத்தனை தடைகளையும் தாண்டி வந்தது சந்தனத்தேவனில் நடிக்கத்தானா என்று அவர் பெருமைப்பட்டு கொள்ளலாம். நடிப்பதற்கு எல்லோருக்குமே வாய்ப்பு வந்துவிடாது. அந்த வந்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எண்ணி சில நிமிடங்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது ஒரு பெரிய சொற்பொழிவு மேடையாக மாற்றிவிடக்கூடாது என்ற சட்டமும் நியாயமும் நாகரிகமும் எனக்கு இருப்பதாக நான் நம்புகிறேன். அதனால் சில செய்திகள் சொல்லியாக வேண்டும். இந்த கதையில் எனக்கு பிடித்த ஒரு கூறு உண்டு. இதில் 2-3 கதைகள் சொல்லப்படுகின்றன. ஒரு வாழ்க்கை முழுக்க சொல்லப்படுகிறது. ஆனால் அதன் மையம், குவி மையம் ஒன்றாகவே இருக்கிறது. குவி மையத்தில் சிதறல் இல்லை. ஒரு நல்ல கலை விமர்சகன் ஒரு கலையின் குவி மையம் எது என்பதிலும், அந்த குவி மையம் சிதறாமல் இருக்கிறதா என்பதிலும், சிதறடிக்கப்படாமல் சொல்லப்படுகிறதா என்பதிலும் கவனம் காட்டுவான். ஒரு மலையின் அழகு எதில் இருக்கிறது என்று என் 3ஆம் உலகப் போரில் நாயகி கேட்பாள். நாயகன் தடுமாறுவான். கடைசியில் நாயகி சொல்வாள், ஒரு மலையின் ஒழுங்கு அதன் ஒழுங்கற்ற ஒழுங்கில் இருக்கிறது என்று சொல்லுவாள். அதுதான் மலையின் அழகு. ஒரே மாதிரி இருந்தால் அது கான்கிரீட் பில்டிங், ஒரே மாதிரி இருந்தால் அது செய்யப்பட்டது. செய்யப்பட்டதெல்லாம் ஒழுங்காக இருக்கும், படைக்கப்பட்டதெல்லாம் ஒழுங்கற்று இருக்கும். மலை படைக்கப்பட்டது, அதன் ஒழுங்கற்ற ஒழுங்குதான் அதனுடைய அழகு என்று சொல்வாள். ஒரு பறவையின் வெற்றி இதில் இருக்கிறது என்று கேட்பார். பறவையின் வெற்றி பறப்பதில் இல்லை, விரைந்து பறப்பதில் இல்லை, பறந்து கொண்டே பாடுவதில் இல்லை, குறிப்பிட்ட இலக்கை குறிப்பிட்ட நேரத்தில் தொடுவது இல்லை. திரு நீயே சொல், பறவையின் வெற்றி இதில் இருக்கிறது. மொத்த வானத்தையும் மறக்கடித்து விட்டு ஒரு பறவை தன்னை மட்டும் கவனிக்கச் செய்யும் தந்திரத்தில் இருக்கிறது பறவையின் வெற்றி என்று 3ஆம் உலகப் போரில் அந்த நாயகன் சொல்வான். திரைக்கதையின் வெற்றி இதில் இருக்கிறது தெரியுமா? ஒரு சினிமாவின் வெற்றி திரைக்கதையில் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நியாயப்படுத்துவதும் எந்த ஒரு விஷயத்தையும் அநியாயப்படுத்துவதும் திரைக்கதைதான். மிக மிக மோசமான ஒரு உள்ளடக்கத்தை மிக மிக நல்ல திரைக்கதை நியாயப்படுத்திவிடும். மிக மிக நல்ல மூலக்கதையை மிக மிக மோசமான ஒரு திரைக்கதை சிதைத்துவிட முடியும். ஆனால் அமீர் சொன்ன குவி மையமும் திரைக்கதையும் சந்தனத்தேவனை மேம்படுத்துகிற அளவில் இருக்கிறது என்று நம்புகிறேன். அமீர் சொன்னார், நான் தடுமாறிவிட்டேன், எனக்கான அடையாளத்தை இழந்து விட்டேன், இனி நான் சரியாக இருப்பேன் என்று அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் இங்கு சொன்னார். அமீர், உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். இனி எத்தனை படங்கள் எடுத்தாலும் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள், நல்ல தளத்தில் பயணம் செய்வீர்கள். எத்தனை படங்கள் எடுத்தாலும் பருத்தி வீரன் என்ற முதல் படம் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அமீர் என்ற கலைஞனின் அடையாளம் சொல்லும் படமாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பாரதி ராஜாவுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் மிச்சமுள்ள கிராமத்தின் சந்து பொந்துகளை எவன் சொல்ல போகிறான் என்று நான் கர்வத்தோடு தெரிந்த நாட்களெல்லாம் உண்டு. அதன் பிறகு பார்த்தால் ஆச்சரியம். அதற்கு பிறகு வந்த இயக்குனர்கள், பாரதி ராஜாவை பார்த்து வந்தவர்கள், பாரதி ராஜா படம் எடுத்த பொழுது பள்ளியில் படித்தவர்கள், பாரதி ராஜாவின் படத்தை பார்த்து வளர்ந்தவர்கள், அப்போது கிராமத்து வாழ்க்கையில் தங்களை இழைத்து கொண்டவர்கள் திரும்ப வந்து பாரதி ராஜா மிச்சம் வைத்த கிராமத்தை, பாரதி ராஜா இன்னும் பார்ப்பதற்கு விட்டு வைத்த கிராமத்தை மிக அழகாகவும்
தெளிவாகவும் சொன்னார்கள் என்கிற போது கலை ஓய்ந்து விடுவதில்லை. எத்தனை பேர் சுவாசித்த பிறகும் காற்று மிச்சம் இருப்பது போல, எத்தனை பூக்கள் மலர்ந்த பிறகும் கூட சூரியனும் நிலவும் மிச்சம் இருப்பது போல, எத்தனை ஆயிரம் மனிதர்கள் வந்து போன பிறகும் கூட பூமி மிச்சம் இருப்பது போல, எத்தனை ஆயிரம் பேர் கலை படைத்த பிறகும் வாழ்க்கை மிச்சம் இருக்கிறது, கலை மிச்சம் இருக்கிறது. அமீர் அந்த வரிசையில் சேர்ந்திருக்கிறார். இனி அவர் கொண்டிருக்கிற லட்சியம் தொலைநோக்கு பார்வையோடு செல்லும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த படத்தில் ஜல்லிக்கட்டு என்று சொல்லப்படுகிற இந்த வீர விளையாட்டு மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்கு இந்த மேடை உகந்ததா இருக்குமா என்று நான் தயங்கிக் கொண்டிருந்தேன். என்னுடைய வாய்ப்பை நான் பிறழப் பயன்படுத்துவது, ஒரு மனிதனின் சந்திப்பை பிறழ்ச்சியாக பயன்படுத்துவது, ஒரு பெண்ணை சந்திக்கிற போது அவள் கண்ணியம் கடந்து உரையாடுவது, ஒரு மேடையில் தன் எல்லையை தாண்டி நகர்ந்து பேசுவது என்பதெல்லாம் ஒரு பக்குவப்பட்டவனின் அடையாளங்கள் அல்ல என்று நம்பக்கூடியவர்களில் நானும் ஒருவன். ஆனால் அமீர் இதை பற்றி வைரமுத்து விரிவாக பேசுவார் என்று சொன்னதனால், எனக்கு அவர் அனுமதி தந்ததனால், அந்த அனுமதியின் அலைகள் இந்த சபையில் பரவி இருப்பதனால், அதை பற்றி வைரமுத்து ஏதாவது சொல்ல வேண்டுமே என்று உங்கள் இருதயத்தின் ஓரத்தில் ஒரு துடிப்பு கேட்பதனால், உங்கள் கண்களில் அதற்கான ஆர்வத்தின் அலைகள் அடிப்பதை நான் பார்ப்பதனால், நான் அதை பற்றியும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஜல்லிக்கட்டு அது தமிழ் வார்த்தை அல்ல. மாடு பிடித்தல் அது வட்டார வழக்கு. இலக்கிய சொல் இதற்கு ஒரு சொல் ஏறு தழுவுதல். உச்சநீதிமன்றத்தை பணிவோடு கேட்கிறேன், மத்திய அரசை நான் பணிவோடு கேட்கிறேன், தமிழர்கள் அல்லாத மாற்று கலாச்சாரவாதிகளையும் இந்த ஏறு தழுவுதலை எதிர்க்கிற கூட்டத்தையும் பார்த்து நான் ஒன்று கேட்கிறேன். எங்கள் தமிழர்கள் சொல்லில் பண்பாடு வைத்திருக்கிறார்கள். ஏறு தழுவுதல், தழுவுதல் என்றால் காயப்படுத்துதல் என்று அர்த்தமாகுமா? தழுவுதல் என்றால் வதை என்ற துன்பம் வருமா? தழுவுதல் என்றால் ரணம் நேருமா? தழுவுதல் என்றால் ஓர் உயிருக்கு விரோதமான காரியம் என்று ஒப்புக்கொள்ளப்படுமா? தாய் குழந்தையை தழுவுகிறாள், காயப்படுத்துவதற்கா? காதலன் காதலியை தழுவுகிறான், வன்முறை செய்வதற்கா? மலையின் மீது முகில் தழுவுகிறது, மலையை நொறுக்குவதற்கா? மாட்டின் மீது தமிழன் தாவி தழுவுகிறான், ஏறு தழுவுகிறான், ஏறி தழுவுகிறான், மாட்டை காயப்படுத்துவதற்கா? இந்த வாதத்தை உயர்ந்த வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் வைத்திருக்கிறார்களா? அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் இந்த வாதத்தை முன்வைத்திருந்தால், அந்த நீதிபதிகள் புரிந்து கொண்டால், அவசர சட்டமே தேவையில்லையே, இன்றே தீர்ப்பு வழங்கலாமே. இதைத்தானே தமிழகம் எதிர்பார்க்கிறது. இன்னொன்று சொல்லுகிறேன், பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள உறவை, மனிதர்களுக்குமான உறவை அமீர் இங்கே பட்டியலிட்டு காட்டினார். உங்களுக்கு இன்னொரு வரலாறு சொல்லுகிறேன். ஏறு தழுவுதல் குற்றம் என்றால் சிவபெருமானை என்ன செய்வீர்கள்? அங்கே ஒருவர் மட்டும் வரலாற்று புன்னகை புரிகிறார். அவருக்கு மட்டும் புரிகிறது வைரமுத்து விவகாரமாக பேசுகிறானே என்று. 4 யுகங்களை தாண்டி மனிதன் வந்திருக்கிறான். ஒன்று வேட்டை யுகம், இன்னொன்று வேளாண்மை யுகம், மூன்றாவது தொழில் யுகம், 4வது கல்வி யுகம், இந்த தொழில்நுட்ப யுகம். இந்த 4வது யுகத்திலும் கூட இன்னும் அழிந்து போகாத எச்சங்களை உடைய யுகம் வேளாண்மை யுகம்.
வேளாண்மை தோன்றி வெறும் 10,000 ஆண்டுகள் தான் ஆயின. 10,000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகள் என்பது காலப் பெருங்கடலில் ஒரு 10 துளிகள், அவ்வளவுதான். இந்த 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் வேட்டையாடி கொண்டிருந்தான். வேட்டையாடுகிற வரைக்கும் அவனுக்கு நிலம் சொந்தமில்லை. வேட்டையாடுகிற வரைக்கும் அவனுக்கு குடியிருப்பு இல்லை. உணவை தேடி அவன் அலைந்தான். அது வேட்டை கலாச்சாரம். சலித்து போனான். வேட்டையில் அவனும் பலியானான். இடங்களை இழந்தான். நிலங்களை துறந்தான். இல்லம் இல்லாமல் அலைந்தான். ஆனால் உணவு கிடைக்கவில்லை. வேட்டையாடி தீர்த்த காடுகள் நிறைய வந்து விட்டன. விலங்குகள் வெளியேறிவிட்டன. ஒருவனுக்கு தோன்றியது ஒரு சிந்தனை, உணவை தேடி நாம் போவதற்கு பதிலாக நம்மை தேடி உணவு வந்தால் என்ன என்று ஒரு மனிதன் சிந்தித்தான். அந்த சிந்தனையின் விளைச்சல் தான் வேளாண்மை. நம்மை தேடி உணவு வர வேண்டும். அப்படி நம்மை தேடி உணவு வர வேண்டும் என்றால் நதிக்கரை ஓரம் வேண்டும். மனிதர்கள் மட்டும் அதற்கு பயன்பட மாட்டார்கள். விலங்குகளின் துணை வேண்டும். மாட்டை வசக்கி ஏரில் பூட்டினாள். சிவபெருமான் என்பவன் சிவன், கடவுள் என்பதெல்லாம் இந்து மதத்தின் நம்பிக்கைகள். ஆனால் மானிடவியல் வரலாற்றின்படி நான் உணர்ந்து கொண்ட விஷயம் ஒன்று உண்டு. எவன் ஒருவன் காட்டு மாட்டை வசக்கி தன் வசப்படுத்தி ஏரில் பூட்டி அதில் சவாரி செய்தானோ அவனுக்கு பெயர் சிவபெருமான் என்று மனித இனம், நம் தமிழ் இனம் வழங்கியது. அவன்தான் மாட்டை வசக்கி முதலில் ஏரில் பூட்டியவன், அதில் சவாரி செய்தவன். அதனால் அந்த மாட்டையே அவனுக்கு விடையேறிய பெருமானாக, அவனுக்கு அந்த மாட்டையே வாகனமாக தமிழ் இனம் வழங்கி அழகு பார்த்தது. ஈபிகோவின் சட்டத்தின்படி மாட்டை வசக்கி பூட்டியவன் சிவபெருமான் என்றால் எந்த விதியின் கீழ் சிவபெருமானை கைது செய்வீர்கள்? முடியாது. இது மனிதவியல் வரலாறு. இன்னொன்று, மாட்டில் மனிதன் காயமுறுகிறான். மனிதர்களால் மாடுகள் காயமுறுவதில்லை. ஒரு கேள்வி கேட்கிறேன், மிக முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு தமிழகமும் அறிவுலகமும் உச்சநீதிமன்றமும் பதில் சொல்ல வேண்டும். அவர்கள் சொல்கிறார்கள், மாடு காயமுறுகிறது. இல்லை, நாங்கள் மாட்டை காயப்படுத்துவதில்லை. ஜல்லிக்கட்டு காளைக்குத்தான் எங்கள் வீடுகளில் முதல் மரியாதை. உழவன் பட்டினி கிடப்பான், ஜல்லிக்கட்டு மாட்டை பட்டினி விட மாட்டான். உழைக்கும் பெண் இழைத்திருப்பாள். பருத்தி விதை ஆட்டாமல் மாட்டுக்கு போடாமல் தூங்க மாட்டாள். வீட்டு இளையர்கள் பட்டினி கிடப்பார்கள். மாட்டுக்கு சோளத்தட்டை அறுத்து போடாமல் தூங்க மாட்டான். தங்களை விட தங்கள் மாடு ஆரோக்கியமாக, தங்களை விட தங்கள் மாடு வலிமையுடையதாக, தங்களை விட தங்கள் மாடு பெருமையுடையதாக திகழ வேண்டும் என்றுதான் ஜல்லிக்கட்டு மாட்டை வளர்க்கிறவன் நினைக்கிறான். இல்லையென்றால் கேரளாவுக்கு அடிமாடுகள் போவது மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு காளைகளும் அடிமாடுகளாக போய் விடுகிற அபாயம் இருக்கிறது. மனிதனை காயப்படுத்தி விடுகிறது மாடு, மனிதர்கள் செத்து போகிறார்கள் என்று உச்சநீதிமன்றமோ இதற்கு எதிர்ப்பாளர்களோ சொன்னால் அவர்களுக்கு வைரமுத்து என்ற விவசாய குடிமகன் சொல்லுகிறான், ஆள் சாகாத விளையாட்டு என்று ஏதாவது ஒன்று சொல். விபத்து இல்லாத வாழ்வு உண்டா? மாடு பிடித்து பிழைத்தவனும் உண்டு, கல் தடுக்கி செத்தவனும் உண்டு. பசும்பொன் தேவர் பெருமான் ஒரு முறை சொன்னார், பாம்பு கடித்து பிழைத்தவனும் உண்டு, செருப்பு கடித்து செத்தவனும் உண்டு. இப்போது கேட்கிற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. கடந்த வாரம் தூத்துக்குடியில் ஒரு பள்ளி மாணவி, அவள் பெயர் மாரீஸ்வரி,
குத்துச்சண்டைக்கு போனால் அந்த இளங்கொழுந்து. அந்த பெண்ணை பார்த்தாலே பரிதாபமாக இருந்தது. 12 முதல் 14 வயதுக்குள் தான் அந்த பெண்ணுக்கு வயது இருக்கும். இளம் கொழுந்து குத்துச்சண்டைக்கு போனாள். குத்துச்சண்டையில் வெற்றி பெற்று இந்த பயிற்சி பெற்று தானும் குத்துச்சண்டை வீராங்கனை ஆகலாம் என்று போனாள். வெயிலில் அந்த பயிற்சி நடந்தது. குத்துச்சண்டை பயிற்சி பெற்றாள். பெற்ற பிறகு ஒரு ஓரமாய் போய் ஒதுங்கி நின்றாள். நெஞ்சு லேசாக வலிக்கிறது என்றாள். மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். சோதித்த மருத்துவர்கள் பாதி வழியிலேயே இந்த இளஞ்சிறுமி இறந்து விட்டாள் என்று மருத்துவ அறிக்கை தந்தார்கள். நான் கேட்கிறேன், உலக குத்துச்சண்டையை ரத்து செய்து விடலாமா? கிரிக்கெட் பந்து பட்டு வீழ்ந்தவன் இல்லையா? நீச்சல் போட்டியில் செத்தவன் இல்லையா? ஒரு சமுதாயம் இறுகி கிடக்கிறது. இறுகி கிடக்கிற சமுதாயம் கொண்டாட்டங்களை உற்பத்தி செய்து கொள்கிறது. பொங்கல் ஒரு கொண்டாட்டம், திருமணம் ஒரு கொண்டாட்டம், காதுகுத்து ஒரு கொண்டாட்டம், பூப்பெய்து விழா ஒரு கொண்டாட்டம். கொண்டாட்டங்கள் இல்லை என்றால் மனிதர்கள் நீர்த்து போவார்கள். இந்த கொண்டாட்டங்களை உண்டாக்கியதே மனித கூட்டத்தை ஒன்று சேர்க்கத்தான். இந்த கொண்டாட்டங்கள் இருப்பதே மனித வாழ்வை ருசி சேர்க்கத்தான். எனவே இந்த கொண்டாட்டங்கள் தமிழர்களின் பரம்பரை அடையாளங்கள், எங்கள் மன எழுச்சிகள், எங்களை நாங்களே புதுப்பித்துக் கொள்ள, எங்கள் இருதயத்தை ஒட்டடையடித்துக் கொள்ள, எங்கள் கைகால்களை நாங்கள் உற்சாகமாக அசைத்துக் கொள்ள, எங்கள் உடம்பை நாங்களே சோதித்துக் கொள்ள. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்க உடம்புக்கு டெஸ்ட் வச்சிருக்கீங்க. நீங்க உங்க உடம்புக்கு டெஸ்ட் ஒன்று உண்டு. நின்று கொண்டு உங்கள் குளிக்கிற போது உங்கள் எல்லா உறுப்பையும் உட்கார்ந்து கொள்ளாமல் நின்று கொண்டே தேய்க்கிற வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள். படுக்கையில் படுக்கிற பொழுது உங்களுக்கு வசப்பட்ட வசதியில் திரும்பி படுக்கிற வரைக்கும் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது. மாடு பிடிக்கிற வரைக்கும் எங்கள் இளைஞன் ஆரோக்கியமாக இருக்கிறான். அவன் தன்னைத்தானே நான் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை பெறுகிறான். நான் திருமணம் செய்து கொள்ளலாம், நான் நிலம் வாங்கலாம், நான் உழலாம், நான் தனிவெளி பயணப்படலாம், எந்த சுடுகாட்டையும் கடந்து போகலாம், எவன் எதிர்த்தாலும் யாரடா நீ என்று எதிர்த்து போராடலாம் என்ற உறுதியை பெறுகிறான். அந்த உறுதியின் மீது கை வைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. இந்திய இறையாண்மை இதை அனுமதிக்க வேண்டும். உச்ச நீதிமன்றம் இதற்கு எதிரான தீர்ப்பு வழங்கினால் கூட தமிழர்கள் அதை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்ற உறுதியை நான் இந்த மன்றத்துக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். அவர் மாறிவிட்டார் என்று சொன்னார். மதம் மாறிவிட்டார் அதை சொல்லவில்லை. அது அவர் தனிப்பட்ட உரிமை. ஒவ்வொரு மதமும் ஒரு வாழ்க்கை முறை, அது அவர் உரிமை. மாறிவிட்டார் என்று அமீர் எதை சொன்னார் என்றால், முன்பெல்லாம் நாங்கள் தொலைபேசியில் அழைத்தால், காலையில் அழைத்தால் நாளைதான் எடுப்பார், இன்றைக்கு அப்போதே எடுக்கிறார் என்று அவர் சொன்னார். முந்தியெல்லாம் ஒரு மெட்டு தர்மதுரைக்கு நானும் ஒரு வேலை பார்த்தோம். ஸ்ரீராமசாமி கிட்ட சொன்னார், சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது யுவன்கிட்ட டியூன் வர்றதுக்கு, என்ன பண்ண தெரியல, அவசரமாக ஷூட்டிங் போனோம். நான் யுவனை அழைத்தேன். யுவன், உன் திறமை உனக்கு தெரியும் இல்லை, நானும் உங்கள் அப்பாவும் வேலை செஞ்ச போதுப்பா, உங்கள் அப்பாவை இன்னைக்கு வரைக்கும் நான் எதுக்கு வேர்க்கிறேன்னு தெரியுமா? ஒரு டியூன் போடுவதற்கு இன்றைக்கு வருகிற இசையமைப்பாளர்கள் 4 நாள் 5 நாள் கேட்கிறார்கள், 10 நாள் எடுத்துக்கொள்கிறார்கள் ஒரு டியூன் போடுறதுக்கு, பல்லவி போடுறதுக்கே. எனக்கு தெரிந்து ஹார்மோனியத்தின் மீது உட்கார்ந்தால் மெட்டு வராமல் ஒரு நாள் கூட இளையராஜா எழுந்து போனதில்லை, மெட்ட முடிக்காம போனதில்லை. காதல் ஓவியம் விஜிபியில் உட்காந்துட்டு 7 டியூன் ஒரே நாளில் போட்டார். நான் 2 நாள் எழுதி முடித்தேன். காதல் ஓவியம். சிந்து பைரவி 1 வாரம், முதல் மரியாதை 5 நாள், இவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு பாட்டு போடுறதுக்கு 1 வருஷம் எடுத்துக்கிறீங்களப்பா. அந்த படம் ஓட போறதோ 3 நாள்.
3 நாள் படத்துக்கு 300 நாளா டியூன் போடுவீங்க. யுவன், காலம் விரைகிறது, ஒவ்வொரு சணத்தை விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு சணமும் இழந்தால் மீண்டும் பெற முடியாதது மானமும் காலமும் தான். இந்த 2ஐ மட்டும் இழந்தால் பெற முடியாது. மானம், காலம் 2ஐயும் பெற முடியாது. நான் வந்த உடனே எப்படி முடிவு செஞ்சோம்னா 2 மடங்கு வேலை செய்வதுன்னு முடிவு பண்ணேன். ஏன்னா வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இருப்போம், ஒரு 80 வருஷம் இருப்போன்னு வச்சுக்கோங்க. 160 வருஷத்துக்கு வேலை செய்யறது எப்படின்னு திட்டம் போட்டேன். 160 வருஷத்துக்கு வேலை பார்த்துட்டா 2 வாழ்க்கை வாழ்ந்துடலாம்ல. 2 பிறவி, இன்னொரு பிறவியின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. பல பேருக்கு இந்த பிறவியின் மீதே நம்பிக்கை இல்லை. நான் ஒரு பிறவிதான் உண்டு என்று நம்புகிறவன். ஆனால் 2 பிறவிக்குரிய பணிகளை செய்து விட துடிக்கிறவன். காலத்தை விட்டு விடாதீர்கள். இந்த வருஷம் நானும் யுவனும் சேர்ந்து 4 படங்கள் செய்கிறோம் இந்த ஆண்டு. இது ஒரு புதிய இளமையை தமிழுக்கு கொடுத்து வரலாம் என்று ஆசைப்படுகிறோம். யுவன் கொஞ்சம் ஒத்துழைக்க வேண்டும். என் வயதுக்கு இணையாக நீங்கள் வேலை செய்ய வேண்டும். இவன் ஒரு குழந்தை, அவன் நெஞ்சில கள்ளமில்லாத ஒரு குழந்தை. யுவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவனை பற்றி ஒரு சம்பவம் சொல்லி விடைபெறுகிறேன். ஒரு நாள் இளையராஜா ஒரு கார் வாங்கினார் புதுசாக. அவர் வீட்டில் கார் வாங்கினோன்னே, வாங்க எல்லோரும் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னார். ஒரு வீட்டில் பீச்சுக்கு போகலாமா அப்படி என்ன கூப்பிட்டாரு. நானும் வர்றேன்னா, நான் முன் சீட்டில் உட்காந்துக்கிட்டேன். டிரைவர் முன் சீட்டில், நான் டிரைவருக்கு பக்கத்தில். நான் ஒரு குட்டி காரு. பின்னால் இளையராஜாவும் இளையராஜா சம்சாரமும், அந்த அம்மா, அந்த சகோதரி ஜீவா, அந்த அம்மா மறக்கவே முடியாது. அவ்வளோ பண்பான சகோதரி உட்காந்துருந்தாங்க. எங்கிட்ட இடைஞ்சலாக இருக்குன்னு ஒரு பையனை தூக்கி ஏமடியில் வச்சாங்க. அவங்களுக்கு காதலர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கான். மடியில் தூக்கி உட்கார வச்சாங்க. நான் உட்கார வைக்கிறேன். மிஸ், இந்த குழந்தை திமிருது. இருக்கிற 2 வயசு இருக்கு, 2.5 திமிருது. என் மடியில் உட்கார மாட்டேங்குது. என் மடி பத்தலை. அதுக்கு இங்கே ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க உங்கள் பையன், இந்தாங்க தூக்கிறேன். தூக்கி பின் சீட்டை தூக்கி கொடுத்தேன். அவன் தான் அந்த பையன். அன்றைக்கு பின் சீட்டில் தூக்கி கொடுத்த பையன் இன்னைக்கு முன் சீட்டில் உட்காந்துருக்கான். இன்னும் வளமான உழைக்கணும். வாய்ப்பு எல்லா காலத்திலையும் வாய்ப்பு எல்லாருக்கும் வந்து விடாது. வாய்ப்புள்ள காலத்தில் 2 மடங்கு 3 மடங்கு வேலை செஞ்சிடணும். அமீர், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இவ்வளவு பேச வேண்டும் என்று நான் நினைத்து வரவில்லை. உங்கள் பேச்சு என்னை தூண்டியது, உங்கள் கதை என்னை தூண்டியது, நண்பர்களின் ஆர்வம் என்னை தூண்டியது. சந்தானத்தேவன் வெற்றி பெறும், இது ஆரூடம் அல்ல. அந்த கதை எனக்கு தந்த நம்பிக்கை. நான் ஒலிபெருக்கி முன்னால் பொய் சொல்வது ஒரு பெரிய தேச துரோகம். ஒலிபெருக்கி முன்னால் பொய் சொல்கிறவர்களை கணக்கெடுத்து பார்த்தால் நாடு தாங்காது. எனக்கு ஒரு ஆசை, இந்த ஒலிபெருக்கி கண்டுபிடிக்க வேண்டும். பொய் சொன்னால் ஷாக் அடிக்கிற ஒலிபெருக்கியை கண்டுபிடித்து விட்டால் நாட்டில் ரொம்ப பேர் மேடையில் விழுந்து விடுவார்கள். ஆனால் இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணமே இந்த கதை தந்திருக்கிறார். நீங்கள் சொன்னீங்க அமீர், இங்கே பாருங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த விஷயம் முக்கியமான விஷயம். எந்த கலைஞனாக இருந்தாலும் தமிழகத்தில் நிறைய இயக்குநர்கள் வருகிறார்கள், நிறைய புதிய சக்திகள் வருகின்றன. அவர்களுக்கு ஒரு வார்த்தை, உங்கள் நெஞ்சில் அறையாத எதையும் கலை செய்யாதீர்கள். இவ்வளவுதான் சிம்பிள். உங்க நெஞ்சில் அரைஞ்சிருக்கணும் ஒரு சம்பவம். அது வாழ்க்கையா இருக்கலாம், படிச்சிருக்கலாம், பார்த்து இருக்கலாம், கேட்டு இருக்கலாம். உங்கள் நெஞ்சில் அறையாத எதையும், உங்கள் உடம்பின் வழியாக அனுபவம் பதிவு செய்யாத எதையும் நீங்கள் கலை செய்யாதீர்கள். அந்நியமாகிறதெல்லாம் கண்ணியம் இல்லாமல் போய்விடுகிறது. உங்கள் உதிரத்திலிருந்து, உதரத்திலிருந்து, நெஞ்சிலிருந்து, வாழ்விலிருந்து, சம்பவங்களிலிருந்து, உங்களுடைய அவமானத்திலிருந்து, உங்கள் வெற்றியில், கண்ணீரில், தோல்வியிலிருந்து, உங்கள் தகப்பன், பாட்டன், மாமன், மாமி, அத்தை, சித்தி,
இவர்கள்ட்ட இருக்க கலை, இவர்கள் வாழ்வில் இருக்கிறது சினிமா. அதை தோண்டி எடுத்து கலை செய்யுங்கள். தமிழ் சினிமா வாழும், வாழ வேண்டும். வணக்கம். ஒரு வரலாற்று ஆசிரியரை போலவும் ஒரு தமிழ் ஆசிரியரை போலவும் ஒரு ஆசானை போலவும் எங்களுக்கெல்லாம் தகப்பனை போலவும் மொத்தத்தில் ஒரு தமிழனாய் பேசி அமர்ந்திருக்கிற வைரமுத்து ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஐயா வைரமுத்து ஐயா உடைய பக்குவத்தின் அடிப்படையில் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. உச்ச நீதிமன்றத்தை நான் பணிவோடு கேட்கிறேன், உங்களுடைய அனுபவத்திற்கும் பக்குவத்திற்கும் நீங்கள் நிச்சயமாக பணிவோடு கேட்க வேண்டும். ஆனால் நாங்கள் இனிமேல் பணிவோடு யார்ட்டையும் கேட்குறதா இல்லை, அடித்து தான் கேட்போம். அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இனிமேல். அவர் சொன்னார் மேடையில் ஒலிபெருக்கின் முன்னால் பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த முடிவு எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் இந்த வாழ்க்கை என்பது இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் உண்மையாக வாழணும்னு முடிவெடுத்துருக்கோம். அதை போராடித்தான் பெறணும்னு சொன்னால் போராடியும் பெறுவோம். ஏன் நான் உச்சநீதிமன்ற நீதிபதிகிட்ட பணிவோடு கேட்கலன்னா, அவர் எங்ககிட்ட கனிவோடு நடந்துக்கல. அதனால் நான் அவர்கிட்ட பணிவோடு கேட்க முடியாது. ரொம்ப ஏளனமாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நீங்கள் மாடு பிடிக்கிறீங்களே, வேணால் சிங்கத்தோட விளையாடி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கேலிக்கு சொல்லியிருக்கலாம். நாங்கள் உனக்கு வரலாற்றை சொல்ல ஆசைப்படுகிறேன் அந்த நீதிபதி அவர்களுக்கு. நாங்கள் புலிக்கொடி கட்டி வாழ்ந்தவர்கள் இந்த தமிழர்கள். தன்னுடைய சொந்த மடியில் உயிரோடு உள்ள ஒரு புலியை தடவி கொடுத்து வாழ்ந்தவன் என்னுடைய ஈழத்தலைவர் பிரபாகரன் அவர்கள். அதனால் புலி சிங்கம் அப்படின்லாம் எங்களுக்கு எல்லாமே நீங்கள் மட்டும் அனுமதி கொடு, காட்டுக்குள்ளே போகிறோம், பிடிக்கிறோம், எடுத்துகிட்டு வர்றோம், ஒரு வருஷம் கழித்து பாரு, நாங்கள் நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே காரில் ஏற்றிட்டு வருவோம் அதை. அதனால் இந்த ஏளன பேச்சு பேசக்கூடிய அது எந்த அதிகார வர்க்கத்திடமும் இனிமேல் எங்களை பொறுத்த மட்டும் பணிவு என்பதே கிடையாது. தமிழன் இனிமேல் துணிவை மட்டுமே துணையாக கொண்டு தன்னுடைய வாழ்நாள் நடைபெற வேண்டும் என்று ஐயா சொன்னாங்க. இந்த விழாவில் நான் எனக்கு பல நேரங்களில் நான் ஐயான்ற வார்த்தையை யாருக்கும் உபயோகப்படுத்துறதில்ல. சார்னு தான் கூப்பிடுவேன். அவரே ஃபோனில் சார்னு தான் பேசுவேன். ஆனாலும் கூச்சமாக இருக்குது அவரை சார்னு சொல்லும்போது. ஏன்னா தமிழோடு பேசும் பொழுது எப்படி சார்னு அழைக்க முடியும் அப்படின்னு. இந்த மேடையில் நீங்கள் பேசணுன்றதுக்கு தான் இப்படி ஒரு விழாவே. என்னோடய பிஆர்ஓ சொன்னார், இல்லை சார் நம்ம ப்ரெஸ் மீட்டு இப்போ இருக்கிற சூழலில் சரியாக வருமானு தெரில, பார்த்துங்க நம்ம வேணால் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிடலான்னு. நீங்கள் வரணும், நீங்கள் பேசணும், இந்த விழா இப்படித்தான் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது அப்படித்தான் நடந்திருக்கு. ஒரு படத்தோட ஆரம்ப விழாவில் இயக்குனரை பற்றி புகழ்வதோ அல்லது அதனுடைய கதாநாயகனை பற்றி புகழ்வதோ அது மரபாக இருந்தது. இங்கே தமிழ் புகழப்பட்டிருக்கிறது. இதுதான் நான் எதிர்பார்த்தது. இப்படித்தான் ஒரு விழா நான் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது இனிதே நடந்தேறி இருக்கிறது. வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.